ஹாய் காய்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங் நானும் பாப்பாவும் டியூஸ்டே ஆஃப்டர்நூனே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீடு வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜுங்க. இந்த வில்லேஜோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதோட நேச்சரு, அப்புறம் வெதரு. பாருங்கள், ஈவினிங் 5 மணி ஆயிருக்கு. ரொம்ப குளிராக இருந்துச்சு. சரி, இந்த குளிருக்கு வந்து ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து கேட்டதுக்கு, அம்மா வந்து என்னோடய ஃபேவரெட் காரப்பொரி செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ஃபேன்சி ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி காரப்பொரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் பாப்பாவும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். 2-3 நாளாக ரொம்ப அலைச்சலாக இருந்துச்சுங்க. இப்போ தான் லீவ் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நானும் பாப்பா அம்மா போயிட்டு வந்துட்டுருந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நேரமே கிடைக்கல. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாப்பா பாருங்க, கேட் தொறன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா. நம்ம வீடு வந்து ரோட் சைடில் இருக்கிறதுனால கேட் திறந்தாலே இவள் வெளியே ஓடிடுவா. ஸோ அதனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சாத்தி தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி அவளை வெளியவே விடல. ரொம்ப குளிர் பனி இருந்ததுனால சளி பிடிச்சிருமேன்னு சொல்லிட்டு உள்ளே தான் வச்சுருந்தோம். பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் விளாண்டுட்டுன்னு சொல்லிட்டு வெளியே விட்டால் இவள் கேட் திறந்து வெளியே வந்துட்டா. இங்கே வெஹிக்கல்ஸ் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால அவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு கேட் சாத்திட்டேன். நீ வாக் பண்ணால் பண்ணாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக் பண்ண ஆரம்பித்தேன். இவன் எங்கே வாக் பண்ணுவா, இங்கே மண்ணில் விளாட்றது, செடிக்குடியில் விளாட்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்பா. சரி, மதுரையில் இதெல்லாம் கிடைக்காது, இங்கேயே விளாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், நம்ம இப்போ வந்து அனுபூதிஸ் ஃபேவரட் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், ஒரு மாடு இருக்குது, அதோட குட்டி இருக்குது. பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சோறு ஊட்டினா இங்கே தான் வந்து ஊட்டணும், பால் ஊட்டணுன்னா இங்கே தான் வந்து ஊட்டணும், தண்ணி கூட இங்கே தான் வந்து குடிப்பா. அவ்வளோ ஃபேவரட். எப்போவுமே வந்து இதுக்கு ஃபுட்டு போடணும், தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பண்ணிகிட்டே இருப்பாள். இந்த வயசில் இவளோட இந்த கேரக்டர் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பப்போ வந்து நம்மளுக்கும் ஞாபகப்படுத்துவா. அதுக்கு வந்து ஃபுட்டை கொடுங்க, தண்ணி கொடுங்க, அது அம்பா சொல்லுது அப்படின்னு சொல்லுவாள். கேட்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதை முடிச்சுட்டு அம்மா வந்து கொஞ்சம் கார்டன் எல்லாம் வச்சுருக்காங்க பின்னாடி. அங்கே வந்துட்டு அதெல்லாம் ரசிச்சுட்டு, நேச்சராக ரசிச்சுட்டு இந்த vlog-அ எண்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.